வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம KFC ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ரெசிபிஸ். அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுலேருந்து 3/4 போர்ஷன் அளவுக்கு ஒரு சாஸருக்கு மாற்றி வச்சுருங்க. மீதி இருக்கக்கூடிய 1/4 போர்ஷன் அளவில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ சூப்பராக மிக்ஸ் ஆயாச்சு. இன்னைக்கு நான் ஒரு 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக ஸ்லிட்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக குக் ஆகும். இப்போ ஒரு லெக் பீஸ் எடுத்து அந்த ட்ரை மிக்சர்லாம் நல்லா கோட் பண்ணுங்க. ட்ரை மிக்சரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அந்த மாவை லைட்டாக தட்டிட்டு வெட் மிக்சரில் வைங்க. அதை நல்லா கோட் பண்ணுங்கள். இப்போ வெட் மிக்சர் நல்லா கோட் ஆயாச்சு. ஸோ அகேன் ட்ரை மிக்சரில் போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். வெட் மிக்சருக்கு ஒரு கை, ட்ரை மிக்சருக்கு ஒரு கை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ட்ரை மிக்சர் வந்து வெட் ஆகாமல் இருக்கும். இப்போ நல்லா கோட் ஆயாச்சு. ஸோ இது ஃப்ரையாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி 2 லெக் பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 லெக்கையும் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அடுத்த சைடு திருப்பி போடுங்க. அகேன் இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ 2 சைடும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா கெட்சப் கூட இல்லை மைனஸ் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.